சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசியில் பிறந்தோருக்கான ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக குறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கேன், இன்னும் எங்களுக்கு சரியாகலை அப்படின்னா இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்தது குரு பார்வை, குரு அடுத்த மாதம் மே மாதம் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் கடைசியில் மே மாதம் கடைசியில் பயிற்சி ஆகிறார். மே 11லேருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். மே 1லேருந்தே தெரியும். இப்போ அதுவும் நல்லா இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி சூரியன் சேர்க்கை. வீட்டில் இருந்தால் வீடு பிடிக்கல, ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ் பிடிக்கல, சரி பார்க்கில் போய் உட்காரனா பார்க்லேயும் உங்களுக்கு இரிட்டேஷன், எந்த இடத்துலையும் நிம்மதி இல்லை சார், எங்கே சார் போகிறது அப்படின்னா காரணம் என்னென்னா சனி சூரியன் சேர்க்கை மாத முற்பகுதியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி சூரியன் சேர்க்கை எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 14 வரைக்கும். இதில் 10ஆவதுக்கு செவ்வாயும் 4ஆம் இடம் வராது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் சுகம் கிடக்கூடிய சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், உங்கள் உடம்பு அசௌகரியத்தினால அடுத்தவங்க கிட்ட எரிஞ்சு விழுவீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் கோபப்படுற விஷயத்தில் பார்த்து அவங்க நடுங்குவாங்க. அதுவும் நீங்கள் ஆணாக இருந்து அவங்க மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க பாடு தின்னட்டும். நீங்கள் மனைவியாக இருந்து அவங்க ஆணாக இருந்தாங்கன்னா, உங்கள் கணவராக இருந்தாங்கன்னா உங்களால் அவங்களுக்கு பாதிப்பு, அவங்களால உங்களுக்கு சங்கடம், வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரியாகும். எப்போ சரியாகும்னா இந்த மாதம் பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு மேலே. இதில் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரே, அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் சனி பார்வையில் வந்துடுறாரு. அதனால் பெருசாக நெகட்டிவ் கிடையாது. ஒரு பாதகாதிபதி இன்னொரு பாதகாதிபதியை பார்ப்பதன் மூலமாக பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி கெட்டு போகிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை வாங்கியாவது திருமணம் பண்ணு, கடனை வாங்கியாவது வீடு கட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறது நாங்கள் தானே அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள நேரம் வந்து விட்டது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை, அதன் பிறகு 8, 9, 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 13 விடியற்காலை 3 மணி முதல் ஆரம்பித்து 14, 15, 18, 19, 20, 21, 22, 23 மதியம் 3 மணி வரை, அதுக்கு பிறகு 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சில பேர் சந்திக்க முடியல, இந்த நாட்களில் முயற்சி பண்ணுங்கள், சந்திச்சிருவீங்க. உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் கடன் விஷயத்துலையும் அந்த நாட்கள்லேயே முடிச்சு வரணும். ஆனால் இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு வருது 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். 23ஆம் தேதி மத்தியானம் 3:15 மணிலேருந்து 25ஆம் தேதி ராத்திரி 8 மணி 6 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மன கஷ்டத்தை தரக்கூடிய எதிரிகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். நான் மனசு அலபாயும் அந்த நாட்களில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், கோபமாக இருக்குது, அப்படி எரிச்சலாக இருக்குது அப்படிம்பாங்க தெரியுமா. அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் விலகினாலும் உங்கள் குடும்பத்தில் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சனி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆனால் அந்த சுக்கிரனுக்கு போகும்பொழுது கெட்ட பேர் போகும். ஸோ ஒரு விதத்தில் நல்ல பலன் ஏற்பட்டாலும் மறு விதத்தில் சங்கடமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதத்தில் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக குடும்ப கௌரவத்தை தலை தூக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். சூரியன் 9ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக 5 வருஷம் ஆச்சு சார், 8 வருஷம் ஆச்சு சார், எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க, சில குழந்தைகள்லாம் வருவா ஆற்றுக்கு வந்துட்டு, சார் நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் லைஃப்பை பிளான் பண்ணோன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை அபார்ட் பண்ணிட்டோம் சார். இப்போ எங்களுக்கு குழந்தை ஆசை தேவைப்படுது, எல்லோரும் எங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வரல அப்படின்ட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது என்னதான் மெடிக்கலாக நம்ம ஒரே இடத்துல போய் நின்னாலுமே உலகத்தில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைந்தாலும் இந்த
இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அது கிடைக்கும் போது தவிர்க்கிறது முட்டாள்தனம். அந்த தப்பை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நீங்களாக ஏதாவது பண்ண போக அது உங்களுடைய ஆரோக்கியத்தை, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நேரம். லாபம் வந்து 10% வந்தால் பரவாயில்ல, ஆனால் வரதே 1% 2%. இப்போ இந்த மாதம் 15% 20% ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு லாபம் பெருகக்கூடிய நேரம். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படக்கூடிய நேரம். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் இது. வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும். வியாபார ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம், யூ கேன் ட்ரை ஃபார் இட். ஏப்ரல் மாதம் 20 தேதிக்கு மேலே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்படுறதுனால தாயாரின் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் சொத்து பாக்கி, ஏதாவது ஒரு சொத்து, உங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, ஆனால் உங்கள் அப்பாவோட சொத்து பிரிக்கப்படலை அப்படின்னா அது ஒரு கிராமத்தில் இருக்குது, அதுலேருந்து ஒரு பாதி சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால படிப்பில் கெட்டியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விளக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளுடன் மனசு விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த தனுசு ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் உடல் சோர்வு, உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அடிமை தொழில் செய்பவர்கள், அடுத்தவங்கக்கிட்ட வேலை பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலுமே உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான நேரம் இது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் நீங்கள் பிறந்த கிழமை மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில், நீங்கள் பிறந்த கிழமையோட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கருப்பு பசுமாடுக்கு செவ்வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள். அந்த செவ்வாழைப்பழம் கொடுப்பதன் மூலமாக அந்த ஐந்தறிவு ஜீவனின் வயிற்றுப்புண் ஆறும் பொழுது உங்களுடைய ஆரோக்கிய புண் ஆறி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.